இன்றைய வேத வார்த்தை நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதன்படி ஒரு சகோதரர் ஒருவர் பல கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சாரு. அந்த கம்பெனி ஆரம்பிச்சு 10 வருடங்கள் ஆகியும் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. அப்போ அந்த கம்பெனியில் போதுமான அளவு என்ன செய்யலை, ஆலோசனை கிடைக்காததுனால எந்த விதமான டெவலப்மெண்ட்ஸும் இல்லை. அந்த கம்பெனியில் வாங்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஓல்டாகவே இருக்குது. யாரும் என்ன செய்யலை, ஆலோசனை கொடுக்கறதுக்கு முன் வரவில்லை. சரியான ஆலோசனை இல்லாதனால எந்த வளர்ச்சியுமே இல்லை. அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஒருவேளை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தகப்பனின் தாயையும் அவருடைய சொற்படி கேட்டு நட என்று சொல்லுகிறார். அப்போ அந்த தாயும் தகப்பனும் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. அப்போ நமக்கு ஆலோசனை இருக்கிறதுனால அந்த பிள்ளைகள் சீரும் சிறப்புமாக வாழ்கிறது. அதன்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவருடைய வேத வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு நாம் செவி சாய்த்து நடக்கும்படி நடந்தால் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை நாம் சந்திக்கலாம். ஆமென்.